இப்போ டிஎன்ஏ மூலக்கூறின் அமைப்பு பற்றி பார்க்க போறோம். மரபு தகவல்களை உள்ளடக்கிய பாரம்பரிய பொருள் டிஎன்ஏ என்று அழைக்கப்படுகிறது. மரபு தகவல்கள் என்றால் என்ன? ஒரு பெற்றோரிலிருந்து குழந்தைகளுக்கு பண்புகள் கடத்தப்படுதல் மரபு தகவல் என்று அழைக்கப்படுகிறது. பாரம்பரியம் என்றால் என்ன? ஒரு தலைமுறையிலிருந்து மற்றொரு தலைமுறைக்கு பண்புகள் கடத்தப்படுதல் பாரம்பரியம் என்று அழைக்கப்படுகிறது. இப்போ ஒரு நாய்க்குட்டி நாயை போலவே இருக்கிறது, இது பாரம்பரிய பண்பு என்று அழைக்கப்படுகிறது. ரோஸ்லின் பிராங்க்லின் மற்றும் மொரிஸ் வில்கின்சன் என்ற அறிவியலறிஞர் டிஎன்ஏ படிகங்களின் மீது எக்ஸ் கதிர் விளிம்பு விலகல் ஆய்வினை செய்தனர். எக்ஸ் கதிர் விளிம்பு விலகல் ஆய்வு என்றால் என்ன? ஒரு படிகத்தின் மீது எக்ஸ் கதிரை விழச் செய்து அதை விளிம்பு விலகல் அடைய செய்வதை படம் பிடித்தல் எக்ஸ் கதிர் விளிம்பு விலகல் ஆய்வு என்று அழைக்கப்படுகின்றது. எக்ஸ் கதிர் விளிம்பு விலகல் ஆய்வின் மூலம் எதை கண்டறியலாம்? எக்ஸ் கதிர் விளிம்பு விலகல் ஆய்வின் மூலம் ஒரு படிகம் அல்லது ஒரு சேர்மத்தில் உள்ள அணுக்கள் மற்றும் அணுக்கள் அமைக்கப்பட்டுள்ள முறைகளையும் கண்டறிய முடியும். அதாவது ஒரு சேர்மத்தின் அமைப்பினை கண்டறிய முடியும். ஜேம்ஸ் வாட்சன், பிரான்சிஸ் கிரிக் என்ற அறிவியலறிஞர்கள் டிஎன்ஏவின் முப்பரிமாண அமைப்பு பற்றிய தகவல்களை கண்டறிந்தனர். அதாவது எக்ஸ் கதிர் விளிம்பு விலகல் ஆய்வில் கிடைத்த தகவல்களில் இருந்து டிஎன்ஏவின் முப்பரிமாண அமைப்பினை ஜேம்ஸ் வாட்சன் மற்றும் பிரான்ஸ் கிரீக் என்ற அறிவியலறிஞர்கள் உருவாக்கினர். டிஎன்ஏ மூலக்கூறின் வேதி இயல்பு. டிஎன்ஏ மூலக்கூறு பாலி நியூக்ளியோடைடுகளால் ஆனது. பாலி நியூக்ளியோடைடுகள் என்றால் என்ன? பல நியூக்ளியோடைடு மூலக்கூறுகள் சங்கிலி தொடர்கள் போல் இணைந்திருத்தல் பாலி நியூக்ளியோடைடு என்று அழைக்கப்படுகிறது. இப்போ எடுத்துக்காட்டாக பாலித்தீன் பைகள் சொல்கிறோம். பாலித்தீன் பைகள் என்றால் எத்திலீன் மூலக்கூறுகள் சங்கிலி தொடராக இணைக்கப்பட்டது பாலி எத்திலீன். இப்போ பிளாஸ்டிக் பைகள் பாலி எத்திலீனால் உருவாக்கப்பட்டது. பாலிஎஸ்டர்னா எஸ்டர் மூலக்கூறுகள், பல எஸ்டர் மூலக்கூறுகள் சங்கிலி தொடர் போல் இணைக்கப்பட்டதால் பாலிஎஸ்டர் என்று அழைக்கப்படுகிறது. இப்போ பிவிசி பைப் பாலிவினைல் குளோரைடு, பல வினைல் குளோரைடு மூலக்கூறுகள் சங்கிலி தொடர் போல இணைக்கப்படுதல் பிவிசி பைப் என்று பிவிசி பைப்புகள் உருவாக்க பயன்படுகின்றன. பல பாலிவினைல் மூலக்கூறுகள் சங்கிலி தொடர் போல் இணைக்கப்படுதல் பாலிவினைல் குளோரைடு என்று அழைக்கப்படுகிறது. இந்த பாலிவினைல் குளோரைடு பிவிசி பைப்புகள் செய்ய பயன்படுகின்றன. அது மாதிரி டிஎன்ஏ மூலக்கூறுகள் பாலி நியூக்ளியோடைடுகளால் ஆனது. பாலி நியூக்ளியோடைடுகளில் காணப்படும் வேதிப்பொருட்கள் யாவை? டிஆக்சி ரிபோஸ் சர்க்கரை, நைட்ரஜன் காரம் மற்றும் பாஸ்பேட் தொகுதி என்ற 3 வேதிப்பொருட்கள் காணப்படுகின்றன. நைட்ரஜன் காரணத்தில் 2 வகைகள் காணப்படுகிறது. ஒன்று பியூரின்கள், மற்றொன்று பிரிமிடின்கள். பியூரின்களில் 2 வகைகள் காணப்படுகிறது. ஒன்று அடினைன், மற்றொன்று குவானைன். பிரிமிடின்களில் 2 வகைகள் காணப்படுகிறது. ஒன்று சைட்டோசின், மற்றொன்று தயமின். அடினைன் ஏ என்ற குறியினால் குறிக்கப்படுகிறது. குவானைன் ஜி என்ற குறியீட்டால் குறிக்கப்படுகிறது. சைட்டோசின் சி என்ற குறியீட்டால் குறிக்கப்படுகிறது. தயமின் டி என்ற குறியீட்டால் குறிக்கப்படுகிறது. பியூரின்கள் அடினைன், குவானைன் என்பவை பியூரின்கள் ஆகும். அடினைனின் அமைப்பு ஒரு 6 வளைய கார்பன் வளையத்தையும் 6 வளைய கார்பன் சேர்மத்தையும் ஒரு 5 வளைய கார்பன் சேர்மத்தையும் கொண்டது. இதில் காணப்படும் NH தொகுதியும் எண்ணும் ஹைட்ரஜன் பிணைப்புகள் உருவாக்க பயன்படுகின்றன. 9வது இடத்தில் காணப்படும் நைட்ரஜன் தொகுதி டிஆக்சி ரிபோஸ் சர்க்கரையுடன் பிணைப்பை ஏற்படுத்திக் கொள்ள பயன்படுகிறது. குவானைனில் ஒரு 6 வளைய கார்பன் சேர்மமும் ஒரு 5 வளைய கார்பன் சேர்மமும் காணப்படுகிறது. இதில் காணப்படும் கீட்டோ குரூப்பான CO தொகுதியும் C++O தொகுதியும் அமீன் குரூப்பான NH தொகுதி மற்றொரு அமீன் குரூப்பான NH2 தொகுதி 3ம் ஹைட்ரஜன் பிணைப்பை ஏற்படுத்திக் கொள்ள பயன்படுகிறது. 9வது இடத்தில் காணப்படும் நைட்ரஜன் தொகுதியானது டிஆக்சி ரிபோஸ் சர்க்கரையுடன் பிணைப்பை ஏற்படுத்திக் கொள்ள பயன்படுகிறது. பிரிமிடின்கள் 2 பிரிமிடின்கள் காணப்படுகின்றன. ஒன்று சைட்டோசின், மற்றொன்று தயமின். இவை இரண்டும் 6 வளைய கார்பன் சேர்மங்களாகும். சைட்டோசினில் காணப்படும் NH2 தொகுதி மற்றும் N தொகுதி இரண்டும் ஹைட்ரஜன் பிணைப்புகளை ஏற்படுத்திக் கொள்ள பயன்படுகிறது. மற்றொரு NH தொகுதி டிஆக்சி ரிபோஸ் சர்க்கரையுடன் பிணைப்பை ஏற்படுத்திக் கொள்ள பயன்படுகிறது. தயமினில் காணப்படும் C++O தொகுதியும் NH தொகுதியும்
ஹைட்ரஜன் பிணைப்பை ஏற்படுத்திக் கொள்ள பயன்படுகின்றன. இந்த NH தொகுதியானது டிஆக்சி ரிபோஸ் சர்க்கரையுடன் பிணைப்பை ஏற்படுத்திக் கொள்ள பயன்படுகிறது. நியூக்ளியோசைடு. நியூக்ளியோசைடு என்பது நைட்ரஜன் காரமும் ஒரு சர்க்கரை மூலக்கூறும் சேர்ந்த அமைப்பாகும். நைட்ரஜன் காரத்திற்கு எடுத்துக்காட்டு அடினைன் ஆகும். சர்க்கரை மூலக்கூறு எடுத்துக்காட்டு டிஆக்சி ரிபோஸ் சர்க்கரை ஆகும். இவை இரண்டும் சேர்ந்து நியூக்ளியோசைடு என்ற நியூக்ளியோசைடுகளை உருவாக்குகின்றன. நியூக்ளியோடைடு என்றால் என்ன? ஒரு நியூக்ளியோசைட்டும் பாஸ்பேட் மூலக்கூறும் சேர்ந்தது நியூக்ளியோடைடு ஆகும். அடினைனும் டிஆக்சி ரிபோஸ் சர்க்கரையும் சேர்ந்து நியூக்ளியோசைடு என்று அழைக்கப்படுகிறது. இந்த நியூக்ளியோசைட்டுகள் பாஸ்பேட் மூலக்கூறுகளுடன் இணைந்து நியூக்ளியோடைடுகளை உருவாக்குகின்றன. ஒரு அடினைன் டிஆக்சி ரிபோஸ் சர்க்கரை பாஸ்பேட் தொகுதி சேர்ந்தது நியூக்ளியோடைடு ஆகும். டிஎன்ஏ மூலக்கூறுகள் பாலி நியூக்ளியோடைடுகளால் ஆனது. வாட்சன் கிரீக் டிஎன்ஏ மாதிரி. வாட்சன் கிரீக் டிஎன்ஏ மாதிரி என்பது 2 திருகுச்சுருள் அமைப்பு கொண்ட டிஎன்ஏ மூலக்கூறு ஆகும். வாட்சன் கிரீக் மாதிரியானது 2 பாலி நியூக்ளியோடைடு இழைகளால் ஆனது. 2 பாலி நியூக்ளியோடைடு இழைகளும் இரட்டை சுருள் அமைப்பினை கொண்டுள்ளன. ஒரு பாலி நியூக்ளியோடைடு என்பது ஒரு நைட்ரஜன் காரமூலம் T, ஒரு ரிபோஸ் சர்க்கரை டிஆக்சி ரிபோஸ் சர்க்கரை S, ஒரு பாஸ்பாரிக் அமிலம் P. TSP சேர்ந்தது நியூக்ளியோடைடு ஆகும். CSP சேர்ந்தது மற்றொரு நியூக்ளியோடைடு ஆகும். இது மாதிரி நீண்ட பல நியூக்ளியோடைடுகளால் இணைக்கப்பட்டது பல நியூக்ளியோடைடு மூலக்கூறுகளால் இணைக்கப்பட்டது டிஎன்ஏ மூலக்கூறு ஆகும். டிஎன்ஏ மூலக்கூறு பாலி நியூக்ளியோடைடு இழைகளால் ஆனது. இவை இரட்டை சுருள் அமைப்பினை கொண்டவை. ஒரு சர்க்கரை மூலக்கூறும் ஒரு பாஸ்பாரிக் அமிலமும் பாஸ்போ எஸ்டர் பிணைப்புகளால் பிரிக்கப்பட்டுள்ளது. ஒரு சுருளில் உள்ள பாஸ்போ எஸ்டர் பிணைப்பானது 5 3வது கார்பனுடன் டிஆக்சி ரிபோஸ் சர்க்கரையின் 5வது மற்றும் 3வது கார்பனுடன் பாஸ்பேட் மூலக்கூறுகள் இணைக்கப்பட்டு காணப்படும். மற்றொரு திருகுச்சுருள் அமைப்பில் பாஸ்பாரிக் அமிலமானது டிஆக்சி ரிபோஸ் சர்க்கரையின் 3வது மற்றும் 5வது கார்பனுடன் பிணைக்கப்பட்டு காணப்படுகின்றது. ஒரு முழு சுருளினுடைய ஒரு சுற்றினுடைய நீளம் 34 ஆங்ஸ்ட்ராம் ஆகும் அல்லது 3.4 நானோமீட்டர் ஆகும். ஒரு முழு சுற்றில் உள்ள கார மூலங்களின் எண்ணிக்கை 10 கார இணைகள் ஆகும். கார இணைகள் என்பது அடினைன், தயமைன், குவானைன், சைட்டோசின் ஆகும். 10 கார இணைகள் ஒரு சுற்றில் காணப்படுகின்றன. ஒரு பாலி நியூக்ளியோடைடுகளுக்கு அடுத்தடுத்த பாலி நியூக்ளியோடைடு இழைகளுக்கு இடையே உள்ள தூரம் 0.34 நானோமீட்டர் ஆகும். S என்பது டிஆக்சி ரிபோஸ் சர்க்கரை ஆகும். P என்பது பாஸ்பேட் தொகுதி ஆகும். ATGC என்பது அடினைன், தயமின், குவானைன், சைட்டோசின் என்ற நைட்ரஜன் காரங்களாகும். இந்த நைட்ரஜன் காரங்களில் அடினைன் தயமுடன் 2 ஹைட்ரஜன் பிணைப்புகளால் பிணைக்கப்பட்டுள்ளது. குவானைன் சைட்டோசினுடன் 3 ஹைட்ரஜன் பிணைப்புகளால் பிணைக்கப்பட்டுள்ளது. இந்த பிணைப்புகளுக்கு நிரப்பு கார இணையுறிதல் என்று பெயர். சார்காஃப் விதி. சார்காஃப் விதிப்படி ஒரு டிஎன்ஏ சுருளில் உள்ள அடினைன்களின் எண்ணிக்கை தயமின்களின் எண்ணிக்கைக்கு சமமாகும். அதேபோல குவானைன்களின் எண்ணிக்கை சைட்டோசின்களின் எண்ணிக்கைக்கு சமமாக இருக்கும். டிஎன்ஏ நியூக்ளியோடைடினுடைய அமைப்பு. டிஆக்சி ரிபோஸ் சர்க்கரை ஒரு அடினைன் என்ற நைட்ரஜன் கார மூலத்துடன் இணைக்கப்பட்டுள்ளது. மற்றொரு டிஆக்சி ரிபோஸ் சர்க்கரை தயமின் என்ற நைட்ரஜன் கார மூலத்துடன் இணைக்கப்பட்டுள்ளது. 2 நைட்ரஜன் கார மூலங்களும் 2 ஹைட்ரஜன் பிணைப்புகளால் இணைக்கப்பட்டு காணப்படுகின்றன. அடினைன் தயமுடன் 2 ஹைட்ரஜன் பிணைப்புகளால் இணைக்கப்பட்டுள்ளது. அடுத்த நியூக்ளியோடைடானது ஒரு நியூக்ளியோடைடில் ரிபோஸ் சர்க்கரையானது குவானைன் சைட்டோசினுடன் இணைக்கப்பட்டுள்ளது. மற்றொரு டிஆக்சி ரிபோஸ் சர்க்கரையானது குவானைனுடன் இணைக்கப்பட்டுள்ளது. 2 நைட்ரஜன் காரங்களும் 3 ஹைட்ரஜன் பிணைப்பின் மூலம் இணைக்கப்பட்டுள்ளன. அதாவது சைட்டோசின் குவானைனுடன் 3 ஹைட்ரஜன் பிணைப்புகள் மூலம் இணைக்கப்பட்டுள்ளன. இப்போ
இப்போ ஒரு பக்கத்தில் உள்ள சர்க்கரை மூலக்கூறு நேராக உள்ளது, அடுத்த பக்கத்தில் உள்ள சர்க்கரை மூலக்கூறு தலைகீழாக உள்ளது. இந்த ஒரு திருகுச்சுருள் அமைப்பில் உள்ள டிஆக்சி ரிபோ சர்க்கரையானது டிஆக்சி ரிபோ சர்க்கரத்தில் உள்ள 5வது கார்பனுடன் பாஸ்பேட் தொகுதி இணைக்கப்பட்டுள்ளது. அடுத்து 3வது கார்பனுடன் பாஸ்பேட் தொகுதி இணைக்கப்பட்டுள்ளது. அதனால 5'3' பாஸ்போ எஸ்டர் பிணைப்புகளால் இந்த சுருள் அமைக்கப்பட்டுள்ளது. அடுத்த சுருளானது 3வது கார்பனில் டிஆக்சி ரிபோ சர்க்கரையின் 3வது கார்பனுடன் ஒரு பாஸ்பேட் தொகுதி இணைக்கப்பட்டுள்ளது. அடுத்த பாஸ்பேட் தொகுதி 5வது கார்பனுடன் இணைக்கப்பட்டுள்ளது. அதனால் 2வது திருகு சுருள் அமைப்பானது 3'5' பாஸ்போ எஸ்டர் பிணைப்புகளால் பிணைக்கப்பட்டு காணப்படுகிறது. இதனால் 2 சுருள்களும் எதிரெதிர் தன்மை கொண்டு காணப்படுகிறது. ஹைட்ரஜன் பிணைப்பு அடினைன் தைமினுடன் 2 ஹைட்ரஜன் பிணைப்புகளால் பிணைக்கப்பட்டுள்ளது. அடினைனில் உள்ள அமீன் தொகுதியானது தைமினில் உள்ள ஹீட்டோன் தொகுதியுடன் ஒரு ஹைட்ரஜன் பிணைப்பை ஏற்படுத்தியுள்ளது. அடினைனில் உள்ள அமீன் தொகுதியானது மற்றொரு அமீன் தொகுதியுடன் ஹைட்ரஜன் பிணைப்பினை ஏற்படுத்தியுள்ளது. குவானைன் சைட்டோசினுக்கு இடையே உள்ள ஹைட்ரஜன் பிணைப்பு குவானைன் சைட்டோசினுக்கு இடையே 3 ஹைட்ரஜன் பிணைப்புகள் காணப்படுகின்றன. குவானைனில் உள்ள ஹீட்டோ தொகுதியானது சைட்டோசினில் உள்ள அமீன் தொகுதியுடன் ஒரு ஹைட்ரஜன் பிணைப்பினை ஏற்படுத்தியுள்ளது. குவானைனில் உள்ள ஒரு அமீன் தொகுதியானது சைட்டோசினில் உள்ள மற்றொரு அமீன் தொகுதியுடன் ஒரு பிணைப்பினை ஏற்படுத்தியுள்ளது. குவானைனில் உள்ள மற்றொரு அமீன் தொகுதியானது சைட்டோசினில் உள்ள ஹீட்டோன் தொகுதியுடன் ஒரு ஹைட்ரஜன் பிணைப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதனால் குவானைன் மற்றும் சைட்டோசினுக்கு இடையே 3 ஹைட்ரஜன் பிணைப்புகள் காணப்படுகின்றன. தேங்க்யூ.